மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட தான் மேற்கொண்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நம்மிடையே ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். பாகிஸ்தான் இதுல என்ன முக்கிய பங்காற்றி இருக்கிறது? இது தொடர்பாக பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. அதாவது ஈரான் மீது 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதாக அமெரிக்கா அறிவித்த பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்த போது இந்த 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் தான் இந்த முயற்சியை மேற்கொண்டதாகவும் அதனை ஏற்றுக்கொண்டு தான் ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தத்தில் பாகிஸ்தான் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்திருப்பது புலப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் இருப்பதற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட நான் மேற்கொண்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. அதிபர் ட்ரம்ப் விதித்திருந்த காலக்கெடுவை நீட்டிக்க கோரிய பாகிஸ்தானின் வேண்டுகோளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஈரானும் நல்லெண்ண அடிப்படையில் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முன்வந்துள்ளது. நாளை மறுநாள் இஸ்லாமாபாத்தில் இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் இதற்கு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறதா அல்லது பாகிஸ்தானுடைய பெயரை வைத்துக் கொண்டு அமெரிக்காவே இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறதா என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக புலப்படவில்லை. ஆனால் உலக அரங்கில் தற்போது பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ஏற்று அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு முன்வந்திருப்பது என்பது பாகிஸ்தானுக்கும் ஒரு ஹை ஹேண்ட் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே அமைந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.